இந்த பதிவு எதுக்காகனா, ரீசெண்டாக சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான். சென்னை காட்டுப்பள்ளி துறைமுகம் பக்கத்தில் மீஞ்சூர் ஏரியாவில் ஒரு தனியார் நிறுவனம் இயங்கிட்டு வருது. அந்த நிறுவனத்தில் பெரும்பாலான பேர் வடமாநில இளைஞர்கள் வேலை பார்க்குறாங்க. அவங்க தங்குறதுக்கு விடுதி மாதிரி செட்டப்பாக அந்த நிறுவனமே செஞ்சு கொடுத்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞர் மாடி ஏறும்போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்து உயிர் போயிடுச்சு. அது ஆக்சிடெண்ட்டு தான். அதுக்கப்புறம் அந்த பாடியை ரெக்கவரி பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு காவல்துறை அனுப்பி வச்சுட்டாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அப்போ அந்த பாதிக்கப்பட்ட நபரோட உறவினர்கள்ட்டையும் நண்பர்கள்ட்டையும் அந்த நிறுவனமும் காவல்துறையும் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு 5 லட்ச ரூபா காம்பன்சேஷனும் பாடியை ஊருக்கே அனுப்பி வச்சுருங்கிற மாதிரி பேசி முடிக்கிற சூழலில் அங்கே உள்ள சில வடமாநில இளைஞர்கள் காவல்துறை மீது கல்வீச்சு ஏற்படுத்தி சம்பவத்தை பெருசாக்கிட்டாங்க. அது ஒரு கலவரத்தில் போய் முடிஞ்சிருச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த சம்பவத்தில் மேபி அந்த மொழி தான் பிரச்சனையாக இருந்திருக்கும். மேபி இவங்க சொன்ன விஷயத்தை அவங்க தவறாக புரிஞ்சுருக்கணும். இல்லைனா மேற்கொண்டு அவங்க எதாவது டிமாண்ட் வச்சுருக்கணும். என்னதான் இருந்தாலும் ஒரு உயிர் போயிடுச்சுங்கிற கோவத்தில் அவங்க சில விஷயத்த பண்ணியிருக்காங்கங்கிறது ஏற்றுக்கிட்டாலுமே, என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு தாங்கிறதுனால மேபி அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட எல்லாரையுமே காவல்துறை கைது பண்ணி ஒரு 15 நாள் ரிமாண்ட் பண்ணாதான் இந்த மாதிரி சம்பவங்கள் மேற்கொண்டு தமிழகத்தில் எங்கேயும் நடக்காமல் தடுக்க முடியுங்கிறது என்னோடய கூற்று. இப்படியே விட்டுட்டிங்கன்னா, எங்கெங்கெல்லாம் கூட்டமாக அங்கே இருக்காங்களோ அவங்க அவங்க பிரச்சனைக்கு இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி ஒரு முன்னுதாரணமாக போயிடும். அரசாங்கமும் காவல்துறையும் இந்த சம்பவத்தில் ஒரு சரியான தீர்வு காணுங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். அவங்க வந்திருக்கிறது பொருளாதார ஈட்டங்கிறத அவங்களுக்கு முழுக்க உணர வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் இதுக்கு சரியான ஆக்ஷன் இல்லைன்னா கண்டிப்பாக தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் கூட்டமாக இருக்காலும் அங்கங்கெல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு தீர்வு காணுங்கிறது தான் அந்த பதிவோட நோக்கம். நன்றி, வணக்கம். நல்ல எண்ணங்களை நல்ல சமுதாயத்தை உருவாக்கும்.